ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு செக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக வந்து we have been talking about the statistics. சரியா, லாஸ்ட் ஒரு 22-23 செஷன் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து we are starting with probability. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய அவுட்கம் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஸோ எவ்ரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீ கடைசி அவுட்கம் பார்த்தோன்னா we would have calculated the p value, ரைட்? ஸோ நீ என்ன இதை எடுத்தாலும் சரி, அது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் போட்டு அதோட p வேல்யூ தான் ஃபைனலாக கண்டுபிடிச்சிருப்பேன். அண்ட் p வேல்யூ will be compared with the significance level. ஓகே, ஸோ இது p less than 0, alpha, p greater than alpha. And the significance level வந்து it can be 0.01, 0.05, 0.1, அதாவது இப்போது 1%, 5% and 10%, இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் எடுத்துப்போம், ரைட்? ஸோ என்ன சொல்கிறது, ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீ ப்ராபபிலிட்டியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Statistics is all about understanding the data, studying the test, but probability is all about understanding how things are going to happen, right? So probability is actually called as chance. Okay, what is the chance of something happening? That is the probability. Okay, நான் முன்னாடி நிறைய தடவை பேசிப்போம். நம்ம என்ன சொல்கிறது, பேசிக்காக ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 100% ப்ராபபிலிட்டி அப்படின்றது எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் இருக்காது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கலி என்ன சொல்கிறோம், ரொம்ப மினிஸ்குல் அப்படின்னு இருக்குமே ஒழிய, பட் 0 பாசிபிலிட்டி அப்படின்னு எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் இருக்காது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, யூ கேன் பி த சேஃபஸ்ட் பிளேஸ், ஓகே, பட் ஸ்டில் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து பழைய இதிகாசங்களில் ஒரு கதை இருக்குது. ஸோ ராஜா வந்து ஒரு முனிவரை கோவப்படுத்திடுவார். ஸோ அந்த முனிவர் வந்து சாபம் கொடுப்பார், உனக்கு வந்து 7ஆவது நாள் பாம்பு கடிச்சு நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, போய் ஒரு தீவு, சுற்றி கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதில் வந்து 7 அடுக்கு கோட்டை கட்டி அதுக்குள்ளே உட்காந்து 7 நாளும் அந்த செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த ராஜாவுக்கு வரக்கூடிய எல்லா சாப்பாடையும் ஒவ்வொரு இன்ச்சையும் வந்து பாதுகாவலர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பாம்பு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ the statistical possibility of that happening is 0, almost 0. Okay, and ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதில் எலுமிச்சம்பழம் ஒன்று உள்ளே போகும். அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே பூனை ஆக முடிஞ்சுலாங்க. ரொம்ப சின்ன பாம்பாக இருக்கும், அது பார்த்துருப்பேன். அந்த இவ்வளோ தான், அந்த மண்புழு மாதிரியே இருக்கும் பாம்பு, ஆனால் அது பாம்பு. ஓகே, அந்த பாம்பு உள்ளே வந்து கடிச்சு அந்த ராஜா செத்து போயிடுவார். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது யூ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் ஆட்ஸ். ஓகே, இது வந்து நிறைய கதைகள் நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் இருக்குது. நாம் தான் அதை வந்து கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணிக்கிறது கிடையாது. ஓகே, வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங்? ஓகே, இப்போ நாம் வந்து பைக்கில் போகிறோம். ஓகே, யூ வாண்ட் டு ஓவர் கம் 40 feet ட்ரெய்லர், முன்னாடி ஒரு 40 அடி ட்ரெய்லர் போயிட்டு இருக்கு அட் ஸ்பீட் ஆஃப் 60 kilometers, and you want to overtake it. What is the probability of you succeeding? That determines your risk. Higher the probability of succeeding means lower is your risk. Aga unakku risk illa nu solla mudiyuma? You can increase your odds. Anything might happen. You can increase your odds to 80%, 90%, 99%. You cannot be 100% sure, right? You cannot be 100% sure. Okay, ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே வந்து வேரியபிலிட்டி அப்படின்ற ஒரு இது வைப்பாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணுறோம். ராக்கெட்ஸோட ஸ்டெபிலிட்டியில் தேர் இஸ் திஸ் மார்ஜின் ஆஃப் இது எரர், மார்ஜின் ஆஃப் அந்த இது வச்சுருப்பாங்க. நம்ம ராக்கெட்ரியில் பண்ணுவாங்கல்ல. ஓகே, இது வந்து இவ்வளோ மார்ஜின் ஆஃப் எரர்லாம் ஒரு ராக்கெட் ஸ்டேபிள் ஆகுது. கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண அப்படின்னா டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போயிடும், அந்த ஃப்ரெஞ்சோட இதில். பட் நம்பி நாராயணன் பண்ணும்போது இட்ஸ் லைக் அந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ராக்கெட் won't fail, right? That doesn't mean Vikas engine will fail. Vikas engine has
higher tolerance for that error. இதுதான் probability. Okay, basically the chance of something happening is probability. It may be anything. Right, sir. And இதில் வந்து நிறைய வேரியஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இதில் வந்து we can talk about, ரைட்டா? ஸோ இதில் வந்து ஈவெண்ட்ஸ். ஓகே, இந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது the action or outcome, experiment, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ஓவர்வியூ. ஈவெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சரி வா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, let me just take them off. Okay, let us start with what is probability. Okay, இவ்வளோனா நம்ம வந்து பேசியிருக்கோம் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவலி சான்ஸ் ஆஃப் சம்திங் ஹேப்பனிங். ஓகே, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். Branch of mathematics, very simple. Statistics में mathematics था, right? So statistics में नहीं पाता அப்படின்னா it's kind of a mathematical analysis ना இருக்கும். Okay, this quantifies the randomness or uncertainty. Quantifies the randomness or uncertainty. Okay, outcomes normal probability oda value normal 0 ல இருந்து 1 குள்ள தான் இருக்கும். So நீ ஒரு p value கண்டுபிடிக்கணும்னா that p value will be greater than 0 and less than 1. This is the criteria. Okay, 0 representing 0% chance, 1 representing 100% chance. So the more your p value is towards 1, what happens? So we will be the success chances are success chances. Okay, whatever it may be, positive success or negative success. But success, sir. Success, அதாவது இப்போ வந்து பாசிட்டிவ் சக்ஸஸ்னா நீ ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆக அப்படிங்கிற பாசிட்டிவ் சக்ஸஸ். நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிற தட் இஸ் நெகட்டிவ் சக்ஸஸ். ஸ்டில் தட்ஸ் சக்ஸஸ். நம்மளுடைய அசம்ஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து இப்போ நீ the value moves towards 1, that is higher. If the value moves towards 0, that is lower. Okay, இதுதான் வந்து பேசிக்காக நீ வந்து ப்ராபபிலிட்டியில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இது வந்து ரெண்டு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் இன்னொன்றும் இருக்குது, ஈவெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன? Action we do. Normal test பண்றேன் சார். Action we do. இதான் எக்ஸ்பெரிமெண்ட். காயின் டாஸ் பண்ணுறதா இருக்கலாம், நீ டைஸை ரோல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீ பைக் ஓட்டுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் த ஆக்ஷன் we do is experiment. ஓகே, ஈவெண்ட் அப்படின்னா என்ன? நம்மளுடைய அவுட்கம்ஸ். நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெட் விழுறதுக்கு என்ன ஆகுது? நான் காயினை டாஸ் பண்ண, ஒரு காயினை டாஸ் பண்ணேன்னா எய்தர் ஹெட் விழும் அல்லது டெயில் விழும், ரைட்டா? ரெண்டுமே சேர்ந்து விழாது, எய்தர் ஆர், இது ஹெட் அல்லது டெயில், ரைட்? அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன? சார் எவ்வளோ டைம் டாஸ் பண்ண போகிறோம்? ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ். இது வந்து நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். ரெண்டு ஒரு காயினை டாஸ் பண்ணனா உனக்கு ஹெட் விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, டெயில் விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரைட்? ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் an experiment is the sample space. What is the event? Actual outcome of the event which we are performing. So experiment which we are performing. Okay? In the morning you have to be very clear. Right, sir. You want? Take a minute. Right? In the morning you have to be very clear. Probability பொறுத்த வரைக்கும் experiment, event and sample space. Okay? உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ் மாறும். உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து உன்னோட ஈவெண்ட் மாறும். உன்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் ஈவெண்ட்டை பொறுத்து ப்ராபபிலிட்டி மாறும். Probability of a particular event is equal to number of favorable outcomes. Number of favorable outcomes divided by number of events or number of outcomes in sample space. இதுதான் probability. Okay? Okay, sir. Number of outcomes in sample space. சரியா? இதுதான் என்னது? Probability. ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு டைஸ் எடுத்துக்கோ. ஓகே, யூ ஆர் ரோலிங் அ டைஸ். எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம டை ரோல் பண்றோம் சார். ஆக்ஷன். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரோலிங் த டைஸ். சரியா? ரோலிங் த டைஸ், இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 1 to 6. 1 2 3 4 5 6. ஓகே, ஈவெண்ட் லெட் அஸ் அஸ்யூம் எனக்கு வந்து 2 வில்டருக்குள்ள ஈவெண்ட் என்னவா இருக்கும்? ஒரு டைம் தான் சார். 1 டைம் டிவைடட் பை 6. இதுதான் என்னுடைய ப்ராபபிலிட்டி. ஓகே, என்னுடைய பி ஆஃப் இ வந்து இதுதான். ஓகே, சரியா? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சுல? ரைட் சார். ஓகே, சான்சஸ் ஆஃப் அக்கரிங். ப்ராபபிலிட்டியில் நிறையா என்ன சொல்கிறது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் அந்த டைப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த ஈவெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து தட் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ரைட்டா? எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியும். ஓகே, ஓகே, ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஓகே, அது வந்து சிங்கிள் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அல்லது கம்பைன்ட் ஈவெண்ட்டாக இருக்கலாம். சிங்கிள் ஈவெண்ட்னா டாஸிங் ஒன் காயின். கம்பைன்ட் ஈவெண்ட்னா டாஸிங் 2 காயின்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய அவுட்கம். ரைட்டா? ஸோ இப்போ சிங்கிள் ஈவெண்ட் அப்படின்னா அந்த இதோட சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ரைட்? இப்போ வந்து ஒரு காயின் நீ டாஸ் பண்ணனா அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? 2. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 இருக்கும். ஓகே, ஒரு ஹெட் இருக்கலாம், ஒரு டெயில் இருக்கலாம். இப்போ அதுவே நீ வந்து 2 காயின்ஸ் டாஸ் பண்ணுறன்னா உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ ஆகும்? 4 ஆகும். எப்படி?
head, tail, tail, head, tail, head. இப்போ இதுவே 3 காயின்னா அப்படியே இன்னொரு டைம் சார் 6 ஆகும் 8 அங்கே தான் தப்பு 8 ஆகும் ஓகே நான் ஓகே சார் அதான் this is what I wanted to explain. So H ரைட்டா இது ஓகே head tail ஓகே head tail இதை உட்காந்து எழுதுனா எழுதிக்கிட்டே இருக்கலாம். I'll just write for once. Okay, tail head tail head. Okay, head tail head tail head அவ்வளோதானே. நம்ம எல்லாமே ஹெட்டு எல்லாமே டெய்லு. ஃபஸ்ட்டு காயின் ஹெட்டு, அடுத்தது 2 டெய்லு. ஸோ எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சாம்பிள் ஸ்பேஸோட ஒரு கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுக்கும். Number of elements in the sample space is equal to, okay, number of outcomes. இது நம்ம எப்படி எழுதுவது? இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கு? சரி, நம்ம இப்படி எழுதிக்கலாம். நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ஃபார்முலாவில் எழுதுவேன்? ஓகே, number of events, okay, number of outcomes in sample space is equal to, okay, number of outcomes per என்ன சொல்றது, இது எப்படி நம்ம சொல்றது? per event equal to one time in total. Okay, per event to the power of number of such events. இதுக்கு ஏதோ ஃபார்முலா உண்டு, எனக்கு ஃபார்முலா கேட்டால் ஞாபகம் இல்லை. ஸோ ஐம் கிவிங் யூ தியரிட்டிக்கல், ரைட்? இப்போ வந்து ஒரு காயின், ஒரு டைஸ் எடுத்துக்கிற அப்படின்னா, ஒரு டைஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 6 சாம்பிள் ஸ்பேஸ். 2 டைஸ் அப்படின்னா அதுக்கு 6 to the power of 2, which is 36 sample space. 36. 3 டைஸ் அப்படின்னா 6 to the power of 3, which is 216. 4 டைஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 6 to the power of 4, which is 1296 sample space. 26. Yes. ரைட்டா? ஸோ இப்படி போச்சு அப்படின்னா எத்தனை உனக்கு இது இருக்கோ அத்தனை, அதாவது அதோட ஆக்சுவல் சிங்கிள் ஈவெண்ட்டுக்கு எத்தனை அவுட்கம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி டு த பவர் ஆஃப் n. ஒரு டைஸுக்கு 6, 2 டைஸ்னா டு த பவர் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் டைஸ், 3 டைஸ்னா அதே ஒரு இதுக்கு எத்தனை அவுட்கமோ அது டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து தியரிட்டிக்கலாக நீ சொல்லணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங் இஸ் கோயிங் டு பி a combination of these individual events. ஓகே, ஸோ இதான் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? Yes sir. Law of large numbers. What is that? Sir, more the size of sample, exactly, population or equal. So probability la adhe da. Okay, if your experiment count is high, the mean value of this experiment tends to converge towards its theoretical mean. அதாவது நீ தியரிட்டிக்கலாக ஒன்று கால்குலேட் பண்ணி வச்சுருக்க,
ஓகே ஸோ தியரட்டிக்கலாக இப்போ நான் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ? அதுதான் சார், 0.5. எதர் ஹெட் ஆர் டெயில். தியரட்டிக்கலாக நான் வந்து இப்போ வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணேன்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் வந்து 0.5. அதாவது 2 தடவை நான் டாஸ் பண்ணேன், எனக்கு ஒரு தடவை டெயில் அது ஹெட் விளையாடும், ரைட்டா? பட் இன் ரியல் டைம் சினாரியோ இஸ் தட் த கேஸ்? சார் 2 டைம் டெயில் வரும். இப்போ நான் 10 தடவை நான் காயின் டாஸ் பண்ணி எனக்கு 10மே டெயிலாக விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் இந்த 10 தடவையில் எனக்கு 10மே டெயில் விழுந்துச்சு. தட் ஐ கான்ட் ஜஸ்ட் கம் டு அ கன்க்ளூஷன் வித் தட். லெட் அஸ் சே ஐ அம் ரிப்பீட்டிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் 1,000,000 டைம். ஓகே, நான் 100 டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னோட ப்ராபபிலிட்டி வந்து லைக் ஒரு 0.3 இருக்கு. Doing it 1000 times, 0.35. Million times, it comes close to 0.47. ஸோ லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னுடைய தியரட்டிக்கல் ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்கு. அண்ட் இஃப் ஐ ரிப்பீட் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ், த மீன் டென்ஸ் டு கம் க்ளோஸ் டு மை ஆக்சுவல் ரைட்டா? இதுதான் வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உனக்கு ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம், ரைட்? ஸ்டாட்டிஸ்டிக்லேயே வந்து நம்ம எப்படி வந்து என்ன சொல்கிறது, சாம்பிள் எடுக்கிறது, நம்ம சாம்பிள் வந்து பாப்புலேஷனுக்கு க்ளோஸாக போச்சுன்னா என்ன நடக்கும், அதோட மீன் எப்படி வரும், சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீனோட போய் கன்வெர்ஜ் ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ நவ் யூ சி, இப்போ உனக்கு தெரியுதா எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படின்றது. when you take a look at see ரொம்ப க்ளோஸாக போனால் அது என்ன சொல்லுவாங்கன்னா டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், யூ won't be able to see the linkage. ஓகே, இந்த விஷயம் இது கூட இப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதனால தான் வந்து எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பேக் வந்து பார்க்கணும் நம்ம எல்லாத்தையுமே. இதை ஏன் பண்ணாது 4W and 1H இருக்கு இல்லையா, எப்பவுமே சொல்லுவோம்ல, இந்த இதுதான் கான்செப்ட். வாட், வை, வென், வேர் அண்ட் தென் ஹவ். இந்த 4W and 1H இதை நீ ஃபாலோ பண்ணனா இந்த டனல் விஷன் வராது. யூ வில் பி ஏபிள் டு see the linkage. ஓகே, ஒன்னோட ஒன்று எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த 4W and 1H is the one which is going to show you. அதனால தான் உனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4W and 1H ஃபாலோ பண்ணு. இதுதான் வந்து this is how you are supposed to learn, and this 4W and 1H is not that easy to learn. ஓகே, இந்த ஹவ் அப்படிங்கிறது நீ சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஓகே, W அப்படின்னா உனக்கு தெரியும் வாட் இஸ் சைக்கிள்ன்றது தெரியும். when to use a cycle, அது காமன் சென்ஸில் தான் வரும். why are you using a cycle? ஓகே, வாட் ஆக்ஷன், வேர் இஸ் திஸ் ஆக்ஷன், நீ மிதிக்கிறா சைக்கிள் போகுது, வாட் இஸ் த ஆக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங். அதெல்லாம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மள நிறைய பேர் சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிக்குவோம், தட்ஸ் இட். ஓகே, ஏரிக்கு வந்து பெடல் வச்சா சைக்கிள் போகும், அவ்வளோதான் நம்மள நிறைய பேரோட தாட்டாக இருக்கும். அந்த 4W and double H, அந்த ஒரு சிங்கிள் ஹெச், அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணனா இந்த லிங்கேஜஸ் உனக்கு வந்து தெரியும், எப்படி ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு, எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி லிங்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா தென் யூ வில் ஸ்டார்ட் டு ஸ்ட்ரக்சர். யூ see the way you will see நம்ம டேட்டா சயின்ஸோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது. யூ வில் see the structure, why that is that, எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும். And we are not following a linear path. You would have often seen நம்ம வந்து பிரான்ச் ஆகி போயிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்துப்போம், ஓகே இந்த இது தெரியணும், அப்போது வா இது படிச்சுட்டு மறுபடியும் இங்கே வரலாம். அந்த மாதிரி நம்ம பிரான்ச் ஆகிட்டு மறுபடியும் இங்கே உள்ளே வந்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து we have to look, understand and perform. அப்படின்னா தான் வந்து உனக்கு வந்து கரெக்டாக போகும். ஓகேவா? சரி, இப்போ வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சரி அது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, அதில் வந்து இதில் ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் அதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங்கில் வரும். ஓகே, சரி இப்போ இவ்வளவும் பார்த்துட்டோம். நம்ம வந்து பயாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டையும் பார்க்கணும். வாட் இஸ் பயாஸ்?
Well, sir, event the trend towards one particular result. ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம்னா ஹெட்ஸே 80% விழுந்திருக்கும், டெய்லில் ஒரு 20 டைம்ஸ் விழுந்துருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பயாஸ். No, it's actually not bias. Bias actually happens on the experiment. இப்போ நான் ஒரு டைஸ் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு டைஸ் நான் வச்சுருக்கேன், and this dice is supposed to have 6 equal sides. ஓகே ஒரு 6 ஈக்குவல் சைட்ஸ் இருக்க வேண்டிய ஒரு டைஸில் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 1 and this is 2. ஓகே, இந்த மாதிரி 6 ஈக்குவல் சைட்ஸ் இருக்க வேண்டிய ஒரு டைஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3ஆம் நம்பர் டைஸுக்கு மட்டும் நான் வந்து வெயிட் கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல மட்டும் நான் அப்படியே தேய்ச்சிட்டேன். ஓகே, which means that part becomes lighter. இந்த ஃபேஸ் வந்து லைட் ஆகிடும். ஸோ நான் ரோல் பண்ணும்போது என்னுடைய ஈவெண்ட் வந்து கரெக்டான அந்த இதாக வராது, கரெக்டாக அந்த 1/6 அப்படிங்கிறது வராது. there is a chance that my dice may favor towards 3 or favor against 3. ஓகே, இல்லை நான் டைஸ்னால் நம்ம அவ்வளோ குலுக்கிட்டு போடணும். நான் டைஸை குலுக்காம சும்மா கையில் எடுத்து இப்படி வச்சு இப்படி போடுறேன், தட்ஸ் பயாசிங். நாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சாம்பிள் சூஸ் பண்ணும்போது பார்த்தோம், ரைட்? நம்ம அந்த எக்ஸிட் போலுக்கு எனக்கு ஒரு பார்ட்டி ஃபேவராக இருக்காங்கன்னா அந்த பார்ட்டிக்கு எவெல்லாம் ஓட்டு போட்டிருப்பான்னு பார்த்து அதை மட்டும் நம்ம வந்து அவனை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது இட்ஸ் ஆப்வியஸ்லி பயாஸ். நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பயாஸ்ட். ஓகே, ஸோ இந்த பயாஸை பொறுத்து தான் நம்மளுடைய அவுட்கம் இருக்கும், ஈவெண்ட். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கோயிங் டு பி த சேம். 6 டைஸ்னா 6 டைஸ் தான், பட் this bias actually impacts our event. Right. Okay, ஏன்னா ஒரு சைடு நான் வந்து தேய்ச்சிட்டேன், so the chances of that happens is not going to be the same as for the chance of the other phases that is going to happen. Right? Yes. Okay. ஸோ இப்போ வந்து அடுத்தது நீ பார்த்துக்க வேண்டியது there are 2 other things. Mutually exclusive event, mutually exclusive, okay, and mutually exclusive or independent event. Independent event கிடையாது, mutually exclusive event. ஓகே, ஒன்றா போகலாம். ஸோ mutually exclusive event, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஏதாவது உனக்கு ஏதாவது தோணுதா? நோ சார், விஷுவல் அப்படின்னா இப்போ ஈவெண்ட்டோட ரிசல்ட் வந்து 2 பேருக்கும் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியா சார்? இல்லை, சி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன, ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. நீ காயின் டாஸ் பண்ணுற, ஹெட்டு விழுந்துச்சுன்னா யூ கேனாட் கெட் டெய்ல், டெய்ல் விழுந்துச்சுன்னா யூ கேனாட் கெட் head. Okay. These are mutually exclusive. Right? There are some scenarios. So, for example, ஒரு கார்டு எடுக்கிற, ஒரு deck of card எடுத்துக்கோ. ஒரு deck of cardல எத்தனை cards இருக்கும்? 48 sir. Hey, 52 யா? ஐயோ 52, sorry sir. ஆமா சார், 12 into 4. ஸ்பேட் எடுத்துக்கணும்ல. சரி, ஒரு இதில் 52 கார்ட்ஸ் இருக்கும். எத்தனை டைப் ஆஃப் கார்டு இருக்கும்? ஸ்பேடு, ஹார்ட்டு, டைமண்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து 4 டைப் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் எத்தனை இமேஜ் கார்டு இருக்கும்? 3 சார். ஜாக் இல்லை, ஆசையுமே நீ வந்து இமேஜ் கார்டாக தான் எடுத்துக்கணும். ஓகே சார். ஓகே, சீட் ஆட சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு உனக்கு. அப்பப்போ சீட் ஆடு. ஓகே, சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். சீட் ஆடுறது தப்பு, ரைட்டா? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக we are doing this, but see, anything that is under limitation is right. என்ன பொறுத்த வரைக்கும் சீட் ஆடுறது தப்பு. ஓகே, அதுவும் காசு வச்சு சீட் ஆடுறதுன்றது இட்ஸ் pretty damn wrong. ஓகே,
நான் உனக்கு வந்து அது ஒரு ஜோக்காக சொல்லிட்டேன், பட் நிறைய விஷயங்கள் வந்து ஜோக்காக தான் ஆரம்பிக்கும். ஸ்மோக்கிங், ஒரு சிகரெட் தானே மாப்பிள்ளை, ஒரு தம்மு தானே போடு அப்படிமா. அதே மாதிரி வந்து ட்ரிங்கிங், டேய் ஒரே ஒரு கட்டிங் நடா போடல, ஒன்றும் செய்யாதடா அப்படிம்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் அடிக்டிவ் திங்ஸ் ரைட், தே வுட் ஹவ் ஸ்டார்டட் அஸ் அ ஜோக், வெரி ஜோக். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பித்த விஷயங்கள் நிறையா இருக்கும். That will destroy lives actually. Okay, so disclaimer, don't ever play cards. Okay, good or bad, even for hobby, you have money, you don't have money, doesn't matter. Okay, because we will never know that dopamine effect. ஓகே, நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோபமைன் எஃபெக்ட் இருக்கும். சிலருக்கு வந்து சீட் ஆட்டத்தில் அந்த டோபமைன் எஃபெக்ட் வரும். சிலருக்கு வந்து ஸ்மோக் பண்ணால், ட்ரிங்க் பண்ணால், இது சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ், இது எல்லாமே உங்கள் பிரெயினில் டோபமைன் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ ஐ எம் ரியலி சாரி ஐ செட் ப்ளே கார்ட்ஸ், டோன்ட் எவர் ப்ளே கார்ட்ஸ். சரியா? நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லாம் அந்த ஒரு இதுக்காக ஐ செட், பட் நோ வாட் தட் இஸ். ஓகே, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே கார்டோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து பண்ணுவோம். வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட், ரைட்டா? ஸோ யூ ஹேவ் டு நோ. ஓகே, ஸோ ஒரு கார்டு அப்படின்னா உனக்கு வந்து 52 கார்டு இருக்கும், ப்ளஸ் 2 ஜோக்கர் இருக்கும். ஓகே, ஜோக்கர்ஸ் வந்து நம்ம நார்மலாக கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த 52ல் உனக்கு 4 டைப் ஆஃப் கார்டு இருக்கும், அதாவது 2 டைப் ஆஃப் கார்டு இருக்கும், ரெட் இருக்கும் அண்ட் பிளாக். ஓகே, கார்டோட இது நான் சொல்லித்தரேன். ஸோ ரெட்டில் வந்து அகெயின் யூ ஹேவ் டு நலா, டைமண்ட். ஓகே, பிளாக்ல யூ ஹேவ் டு ஸ்பேடு அண்ட் க்ளோவர், கிளப்ஸ். ஓகே, க்ளோவர் நாங்கள் கிளப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்பேட் அண்ட் கிளப்ஸ், இந்த 4 இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் 4 இமேஜ் கார்டு இருக்கும், 2 to 10, அதாவது 9 நம்பர் கார்டு இருக்கும், நம்பர்ஸ். ஓகே ஓகே, இந்த 4 இமேஜ் கார்டு என்னெல்லாம் அப்படின்னா ஆஸ், கிங்கு, கோயின், ஜக். Okay, so when you are studying statistics, if you are talking about probability, this thing you have to remember. Okay, you don't have to play the card. Okay, but this thing you have to remember. சரியா? ஸோ ஏன்னா இப்போலாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையுமே. பீப்புள் ஆர் லைக் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. ஓகே, சரி, இப்போ நாம் வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்டுக்கு வரோம். ஸோ இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஒரு ஹெட் விழுந்தால் ஒரு டெயில் விழ வாய்ப்பே கிடையாது. ரைட், நவ் லெட் அஸ் கம் டு தி மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். இந்த 52 கார்டில் வந்து நீ ஒரு கார்டு எடுக்கிற. வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் அ ரெட் கார்டு? ரெட் கலர்னா இட்ஸ் 1/2. ரெண்டு black and red, ரெண்டு டைப். அதாவது 1/2 அப்படின்னு சிம்பிளா சொன்னா அது எல்லாருக்கும் புரியாது. ஸோ ஹவ் யூ ஷுட் இட் இஸ் 13 ஹார்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் 13 டைமண்ட் இருக்கும், அண்ட் ஓவராலாக வந்து 52 கார்டு which gives you 26 red cards by 52 which is equal to 1/2. சரியா? அப்போ பிளாக் கார்டுக்கு எவ்வளோ வரும்? 1/2. சி, இந்த காம்ப்ளிமெண்டிங் ஈவெண்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டி நீ எப்போ எடுத்து பார்த்தாலும் உனக்கு வந்து அதோட சம் வந்து 1 இருக்கும். ஹெட் விழுந்தா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 50%. டெயில் விழுந்தா 50%. The total 100%. Always the sum of all events is going to be 100%. Okay. எந்த டைம் எடுத்தாலும் சரி, if you are not getting 100%, you are missing something. ஓகே, சரி, இப்போ இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ ரெட் கார்டு வந்தால் பிளாக் கார்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. தட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ரைட், இப்போ என் கொஸ்டின்,
ஒரு எனக்கு வந்து இந்த சீட்டு கட்டிலேருந்து ஒரு ஆஸ் வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஏ கார்டு வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி? இப்போ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, மீன் 4 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு. அப்போ 4 டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் வரும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52. 52. ஒரே நிமிஷம் என்ன பண்ண அப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அண்ணனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓ என் மாமி கூட போய் விளையாடுனா அண்ணனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்பா வருவேன். சரியா? ஓ அண்ணா அந்த உட்காந்துருக்கான் பாரு இப்போ. சரியா? இப்போ கிளாஸ் எடுத்து கதை சாரி தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போகுது, வெளியே வா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல சார், 7:30 இன்னைக்கு ஆயுத பூஜையா, அதனால இன்ச்சு உட்காந்து இருக்கா. ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ராபபிலிட்டி 1/13 ரைட்டா? ஸோ இது வந்து ரெட் கார்டு, that is 1/2, and this is as card, that is 1/13, right? Ipo, what is the probability of you getting a red color as card? That is mutually என்ன சொல்றது, I don't think that's mutually inclusive. அது சிமிலரா 1/2 இருக்குமா சார்? எப்படி 1/2? சிமிலரா 1/2. நோ, ரெண்டு ரெட் கலர்ல ஆஸ் வரும்ல. ஆமா, ரெண்டு ரெட் கலர் ஆஸ். உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் ஓகே, which is equal to 1/26. ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எப்படி சொல்கிறது, அது ஆண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆர் இந்த மாதிரி 2 ஈவெண்ட் இருக்குது ரைட்டா? ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் தெளிவாக சொல்லுன்னு பார்க்குறேன். எனக்கு அது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வர மாட்டேங்குது. ஐ நோ ஹவு இட் இஸ். ஓகே, ஸோ நவ் யூ நோ மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒரு ஹை லெவல் தெரியும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்று நடந்தால் அடுத்த நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன சொல்ல, 2 விஷயம் அட் அ டைமில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ரைட்டா? இதே மாதிரி தான் டிபெண்டன்ட் ஈவெண்ட், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் ஈவெண்ட், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஓகே, நம்ம இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதே 52 கார்டு எடுத்துக்கோ. What is the chance of you getting a king card? What is your probability? 4 kings இருக்கு சார். 4/52 is equal to 1/13, right? இதுதான் நீ வந்து ஒரு கிங் கார்டு எடுக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி. இப்போ நீ எடுத்த கார்டை என்ன பண்ணுற, மறுபடி அந்த டெக்குக்குள்ளே வச்சுட்ட. ஓகே ஓகே, இப்போ நீ ஒரு கார்டு எடுக்கிற, எனக்கு அது வந்து கிங் இல்லை, மறுபடியும் உள்ளதுக்கு வச்சுட்டு மறுபடியும் நீ எடுக்கிற. ஸோ இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? சேம் சார், 4/52. 4/52. இப்போ அடுத்த இன்னொரு சினாரியோ டிபெண்ட் பண்ணலாம். நீ ஒரு கார்டு எடுக்கிற, அது கிங் கார்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஃபர்ஸ்ட் டைம் 4/52. எடுத்துட்டு நீ பார்க்குறது கிங் கார்டு இல்லை, கட்டுக்குள்ளே வைக்காம தூக்கி வெளியே வச்சுக்கிற. மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரா நீ எடுக்கிற. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ நவ் கெட்டிங் அ கிங்? 4/51. ஏன்? ஒரு கார்டு ரிப்ளேஸ் பண்ணல நம்ம. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். மறுபடியும் நீ எடுக்கிற. வாட் இஸ் யுவர் சான்ஸ்? சிமிலர் 4/50. இதுதான் டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டோட அவுட்கம்மை டிபெண்ட் பண்ணி இதோடைய ப்ராபபிலிட்டி சேஞ்ச் ஆகும். You see, the probability of you getting the king card keeps on increasing if you are not replacing the card. Okay?
If you are not replacing right. that card, the probable or if you are not putting that card back, the probability of you getting the king card keeps on increasing. Right. That is dependent event. Right. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க. We predict this stock will go up. Let us say that's a dependent event. திடீர்னு வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து எஸ்கலேட் ஆயிடுச்சு. Correct. What will happen? The probability of the stock going up reduces. Correct. That is dependent event. Okay. Independent event-க்கு probability அப்படின்னு பார்த்தேன்னா P of A intersection B. Okay. அப்படின்னு பார்த்தேன்னா which is equal to probability of A multiplied by probability of B. Okay. இதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸுக்குரிய ப்ராபபிலிட்டி. இது வந்து ஏ அண்ட். ஓகே சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலாவுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தெரியும், டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் தெரியும். நம்ம வந்து அண்ட் ஈவெண்ட் ஆர் ஈவெண்ட் பார்த்துடலாம். ஓகே ஓகே, அண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த 52 கார்டில் நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். What is the probability of this card being a red card and a king card? So அதாவது அங்கதான் and ரெண்டுமே நடக்கணும். understand. ஓகே, P of A intersection B. இதுக்கு வந்து Venn diagram கேள்விப்பட்டிருக்கியா? Yeah sir. Okay, this is Venn diagram. Union, intersection. Exactly. Yes sir. Okay, this is Venn diagram. So இது வந்து probability of A and this is probability of B. This is sample space. இது probability of A, probability of B. இது வந்து probability of A intersection B. Okay. இந்த இது வந்து probability of A union B. இந்த full circle. Yes sir. ஓகே, இதோடைய ஃபார்முலா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக எப்படி ஒரு இது ஆகும்னு சொல்கிறேன். இந்த ஏ அப்படிங்கிறது அதோட ப்ராபபிலிட்டி, ரைட்? இதோட ப்ராபபிலிட்டி ஏ. Yes sir. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதே மாதிரி பிக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இந்த சர்க்கிள் மட்டும் நீ பார்த்தன்னா 2 தடவை ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஏலையும் ஒரு தடவை ரெப்ரசன்ட் ஆகிருக்கும், பிலையும் ஒரு தடவை ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். Am I right? So you have to reduce that once. P of A intersection B, which is equal to P of A union B. புரியுதா உனக்கு? ஓகே, யூனியன்ங்கிறது எல்லாமே இன்க்ளூட். P of A union B அப்படிங்கிறது ரைட்டா, இந்த A நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி ப்ளஸ் B நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி அண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷன் 2 தடவை ரெப்ரசன்ட் ஆகிருக்கு, ரைட்? அதனால் என்ன பண்ணியிருக்கோம், அந்த இன்டர்செக்ஷனில் வந்து நம்ம மைனஸ் ஒரு தடவை அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன், அதாவது ஆர். ஆர்னா ஏ ஆர் பி ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு. ஓகே, அண்ட்னா இன்டர்செக்ஷன். ஓகே, ஏ அண்ட் பி. ஆர்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பினா நார்மலாக ஃபார்முலா இதுதான். ஓகே, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகே, இண்டிபெண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் P of A multiplied by P of B.
டிபெண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் P of A multiplied by P of B dependent on A. ஓகே ஓகே இது இந்த P of B dependent on A இதை வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே சார். ஏன் நாம் இப்போ இந்த கேஸே எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு டைம் நீ எடுக்கும்போது 52 கார்டு இருந்தது, செகண்ட் டைம் எடுக்கும்போது 51 தான் இருந்தது, அடுத்து 50 தான் இருந்தது. ரைட். ஸோ இந்த டைமில் இந்த இடத்த எடுத்துக்கோ. ஏன் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B which is equal to எனக்கு என்ன வேணும், ஒரு கிங் கார்டு வேணும். ஓகே, அதோட ப்ராபர்ட்டி என்ன 1/13 multiplied by ஓகே எனக்கு சரி எனக்கு ஒரு ரெட் கார்டு வேணும் அண்ட் கிங் கார்டு வேணும். ரைட்டா? ஸோ கிங் கார்டு வந்து 4/51. am I right? சார் ரெட் கார்டு இல்லை சாரி ஓகே எனக்கு வந்து ஒரு ஏஸ் கார்டு அண்ட் கிங் கார்டு. ஓகே ஏஸ் அண்ட் கிங் கார்டு. ஓகே யா ஏஸ் ஒரு ஏஸ் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/52. யா ஸோ இது வந்து ஏஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கிங். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஏஸ் நீ எடுத்து பார்க்குற, உனக்கு ஏஸ் வர்றதுக்கு சான்ஸ் 1/13 இருக்குது, அதுக்கப்புறமா கிங் வர்றதுக்கு உனக்கு சான்ஸ் வந்து 4/51 இருக்குது. ஓகே ஒரு ஏஸ் வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் நீ எடுக்கும்போது 4/52 இருக்கும், ஒரு கார்டு வெளியே எடுத்துட்டோம். 4/52 gives you 1/13. ரைட்டா? அதுக்கப்புறம் 4/51 அதாவது ஒரு கார்டு நீ வெளியே எடுத்துட்ட, நீ மறுபடியும் கிங் அல்லது ஏஸ் வர்றதுக்கு உனக்கு சான்ஸ் வந்து 4/51 தான். கரெக்ட். ரைட்டா? ஸோ இதை தான் வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது, அண்ட் ஈவெண்ட் அண்ட் ஆர் ஈவெண்ட். ஓகே ஸோ வென் டயக்ராம் வந்து மோஸ்ட்லி நீ பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எத்தனை ஈவெண்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே இப்போ நான் இன்னொரு இது போடுறேன் அப்படின்னா, இது வந்து சி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இதுவும் 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 2 தடவை ரெப்ரசென்ட் ஆகிருக்கும், இந்த ஏரியா மட்டும் 3 தடவை ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். ரைட்? ஸோ அதனால் இது வந்து நம்ம அதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது. 3-4 ஈவெண்ட்ஸ் போகும்போது நமக்கு தனி ஃபார்முலா இருக்குது. ரைட்டா? ஸோ இன்றைக்கே வந்து நம்ம ரொம்ப புஷ் பண்ண வேணாம். ஓகே வில் டேக் அ ஸ்லோ ஸ்டெப். ஓகே இன்றைக்கி வந்து நம்ம இப்போ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீகேப் கொடுத்தோம்னா ப்ராபபிலிட்டின்னா பார்த்துருக்கோம். ஓகே அப்புறம் வந்து ஈவெண்ட்டு, எக்ஸ்பெரிமெண்ட்டு, சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் divided by number of outcomes. ஓகே அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட்ல சிங்கிள் கம்பைண்டர். சாம்பிள் ஸ்பேஸோட பிஹேவியர் பார்த்தோம். சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு அந்த நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் per the experiment to the power of number of experiments. Right? Dice oda example 6 to the power of n இது பார்த்தோம். அடுத்து வந்து law of large number. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் என்ன பார்த்தோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். So mutually exclusive, non-mutually exclusive. Okay, நான் mutually inclusive எழுதி வச்சிருக்கேன் சார். mutually inclusive அது வேற,
நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இங்கே தான் நம்மளுடைய ஹைபாத்தசிஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ரைட். மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்னா ரெண்டுமே நடக்கணும். ரைட். நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒன்னோட ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யோர் கிங் கார்டு கேன் பி அ ரெட் கார்டு. ரைட். அதே மாதிரி வந்து டிபெண்ட்டு இண்டிபெண்ட்டு இண்டிபெண்ட்டு. அடுத்தது வந்து வேற என்ன பார்த்தோம்? அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன். ரைட். அப்புறம் வென் டயக்ராம். இதுதான் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கக்கூடிய மொத்த இது இன்னைக்கு கிளாஸில். ரைட்டா? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே. டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஏன்னா இதில் வந்து பாரு, உனக்கு வந்து என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்றது தெரியணும். மியூச்சுவலி இன்க்ளூசிவா, நான் மியூச்சுவலி இன்க்ளூசிவா, ஓகே, இல்லை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டானிக்கோட சர்வைவல் இது டேட்டா செட் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான டேட்டா செட் நீ மிஷின் லேர்னிங் பண்ணும்போது. ரைட்டா? ஸோ நாம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போயிட்டு ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ எடுக்கிறோம். ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூவுக்கும் இன்னொரு கேட்டகரிக்கல் வேல்யூக்கும் இது ரெண்டும் பாசிபிளாக இருக்குமா? இப்போ ரெட் கலர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ, ஹார்டின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ, ரெட் ஹார்டின், ரெட் கலர் கிளப்ஸ். ரெட் கலர் கிளப்ஸுக்கு பாசிபிளே கிடையாது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ரெட் கலர் ஹார்டின் இஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இந்த மாதிரி உன்னுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரியணும். அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உனக்கு அவுட்கம்ஸ் கொண்டு வர தெரியணும். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம ப்ராபபிலிட்டியில் பார்க்குறோம். ப்ராபபிலிட்டியில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. ப்ராபபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நீ வந்து புஷ் பண்ணி எடுத்து போனால் போதும். ஓகே. பிகாஸ் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மெஷின்ஸ் ஆர் கோயிங் டு டூ திஸ். These calculations are going to be done by machines, but you have to understand what is happening behind the scenes. உனக்கு தெரியணும். ஓகே. அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்டோடைய இது. பிஹைண்ட் த சீன்ஸ் தெரியல அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். we will proceed further. இன்னும் 2-3 கிளாஸில் ப்ராபபிலிட்டி we can complete and we can move to the next phase. EDA போகணும். அண்ட் பைத்தானில் வந்து I was going through NumPy தெரியணும் அப்படின்னா you have to understand linear algebra. How good are you with maths? Okay. How good are you with maths? I'm not good, sir. But linear algebra, vectors and scalars வந்து you have to understand NumPy. அதாவது NumPy சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் if you have to understand NumPy clearly, linear algebra comes into play. ஏன்னா அங்கே வந்து மேட்ரிக்ஸஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். NumPyல அரேஸ், NumPy's, multi-dimensional arrays. Multi-dimensional arrays are nothing but matrices. ரைட்டா? ஸோ அதுவும் நம்ம வந்து we have to. ஓகே. But again I said that is not a mandatory thing, but அது இருந்தால் உன்னுடைய லெவல் வந்து லைக் வேறு பாயிண்ட்டுக்கு போயிடும். நீ ஜஸ்ட் லைக் தான் NumPy யூஸ் பண்ணிக்கலாம். NumPy என்ன பண்ணுன்றது உனக்கு தெரிஞ்சால் போதும். பட் linear algebra combined with NumPy, that gives you a big advantage. ரைட்டா? நான் அதனால தான் I was just going through Python போகும்போது I thought like okay, இது நம்ம இதுவும் பண்ணணும். பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம்ஸ் கூட ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். மேட்ரிக்ஸ் தான். பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் வந்து n டைமென்ஷன் மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. உன்னோட டைமென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பட் NumPy வந்து பியூர் லீனியர் அல்ஜிப்ரா. அண்ட் NumPy அண்ட் பாண்டாஸ் வந்து டேட்டா சயின்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம். Because the LLMs are mostly reliable on vector matrices. Okay, இந்த semantic analysis இதெல்லாம் வந்து vector matricesல இருக்கும். அதனால் ஓகே, let us take a look into it. அந்த டைம் வரும்போது லீனியர் அல்ஜிப்ரா எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணுவோம்ல, we will drill down the concept, we will find out the linkage, ஒன்னோட ஒன்று எப்படி லிங்க் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம NumPyல என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம்.
Okay, but linear algebra, like I said, it's entire syllabus in your engineering. ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக 1 செமஸ்டர் 2 செமஸ்டர் படிச்சிருக்கோம். ஓகே, ஐ டோன்ட் ரிமெம்பர் M1 M2 M3 M4. I don't remember, sir. லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ். நம்ம வந்து இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் எவன்டா யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்ட நாட்கள் உண்டு. பட் இப்போ டேட்டா சயின்டிஸ்டாக நீ போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர் பவர் சிஸ்டம்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு ஒரு பேப்பர் உண்டு ட்ரிபிளியில். அந்த மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் நான் இதெல்லாம் யூஸே பண்ணது போக கிடையாது வாழ்க்கையில், எவனோ ஒருத்தன் எங்கேயோ வந்து சர்க்யூட் டிசைன் பண்ண போகிறான், என்ன ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு. அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயோ சர்க்யூட் டிசைன் பண்ண போகிறான், நீ ஏன் படிக்கிற, நீ சர்க்யூட் டிசைன் பண்ணணுன்னு படி அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அதோட வேல்யூ புரியல. இப்போ இந்த டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் ட்ரிகர் ஆகுது, ஏன்டா M1 M2 M3 M4 அப்போ சொல்லி கொடுத்தாங்க. எம்பிஏல வந்து குவான்டிடேட்டிவ் தியரி, குவாலிட்டேட்டிவ் தியரிலாம் ஏன் சொல்லி கொடுத்தாங்க? பிகாஸ் யுவர் என்டையர் ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்ட், ரைட், அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பேசிக் டெஸ்ட்டில் வந்து உன்னுடைய இந்த ஃபைனல் அனோவா, சை ஸ்கொயர், அந்த அட்வான்ஸ்டு டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே எனக்கு வந்து எம்பிஏல சொல்லி கொடுத்தாங்க. அப்போல்லாம் லைக் ஏன்டா போட்டு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்றதான் தான் என்னுடைய தாட்டா. அந்த தேர் இஸ் கை கால்டு தியாகராஜன், என்னோட ப்ரொஃபஸர். அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே புரியாது, ஆனால் அந்த ஆளுக்கு பயங்கர மூளை. அவர் வந்து பேசினார் அப்படின்னா அப்படியே அந்த மேட்ரிக்ஸ் தலைக்குள்ள ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிரெயின் அந்த அளவுக்கு ரெசப்டிவாக இல்லை, பிகாஸ் வி டிடன்ட் புட் எஃபர்ட் ஃப்ரம் அவர் சைட். அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுவார். பட் இன்னைக்கு அந்த எஃபர்ட்னால தான் டேட்டா சயின்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக வருது. யூ வுட் ஹவ் சீன் ஒன் ஆஃப் மை கொலீக், ஒரு இளமதி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்டில் பேசியிருக்கோம். அவள் வந்து இன்னைக்கு ஜெர்மனில் இவ்வளோ பெரிய டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ஆள் வச்சு அடித்த அந்த 4 செமஸ்டர் தான். எங்களெல்லாம் ஃபஸ்ட் செமஸ்டர் கிளியர் பண்ணி விட்டுட்டாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் நாங்கள்லாம் டேட்டா சயின்ஸில் தேர மாட்டோம் அப்படின்னு. அவளுக்கு வந்து 4 செமஸ்டர் உட்கார வச்சு அவளுக்கு இல்லை சேசா அவளுக்கு வந்து 4 செமஸ்டர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு. ஷி வாஸ் குட் வித் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, ஷி வாஸ் குட் வித் ரிப்போர்ட்டிங், அனாலிசிஸ், டேட்டா கலெக்ஷன். ஷி புட்ஸ் த எஃபோர்ட். நாங்கள்லாம் போட மாட்டோம். 4 செமஸ்டர் அந்த ஆள் சொல்லி கொடுத்தது. when it combined with the Python I taught her, today she is a data scientist. அதுவும் மிட் லெவல் மேனேஜ்மெண்ட், என்ட்ரி லெவல் பொசிஷன்லாம் கிடையாது. ஜெர்மன் பேஸ்ட் ஒரு பெரிய எம்என்சியில் மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆவா. பேக்கேஜ் இஸ் மோர் தென் வாட் ஐ எம் கெட்டிங். ஓகே, அதனால தான். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் சம்திங் யூ ஹாவ் டு, எப்படி சொல்கிறது, யூ ஹாவ் டு நோ. இல்லைன்னா எல்லாரையும் மாதிரி பைத்தான், நம்பைன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதில் நம்ம இப்படி பண்ணலாம், இந்த அரே எடுக்கலாம், இந்த அரே எடுக்கலாம். what exactly is happening அப்படிங்கிறது only when you write, only when you learn you will get it. சரியா? ஸோ நம்ம பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பைத்தான் பேக்கேஜஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பாண்டாஸில் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா செட், டேட்டா ஃப்ரேம்ஸ், அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பட் லீனியர் அல்ஜிப்ரா ஆல்சோ பிளேஸ் a major role. You can decide if you want it or you don't. சரியா? Sure sir. சரி, என்ன கேட்டிங்கன்னா we'll go அப்படின்னு தான் சொல்லுவேன். we'll study தான் சொல்லுவேன். என்னவா போகலாம் வந்து அதான். ஸோ ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரை சப்ஜெக்டாக இருக்கும். லீனியர் அல்ஜிப்ராலாம் நானே ஆரம்பித்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. நானே என்ன கம்ப்ளீட் பண்ணல, ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, அதனால் ஓகே சார், ஸ்பெஷல் டே இன்னைக்கு. ஸோ சரி, நம்ம வில் see in the next class. ஓகே, ஹாப்பி ஆயுத பூஜா. see you. Bye. ஓகே, பை.